கர்த்தர் மகிமையுண்டதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரோடு எழுந்த மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள அற்புதமான தேவநாமத்தினாலே கர்த்தரை பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மை நடத்தி வந்தவருடைய பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. எல்லாரும் சுகமாக இருப்பேன் என்று நம்புகிறேன். கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் காஞ்சிபுரம் போக மதுரை சென்று கர்த்தருடைய வார்த்தையில் பிரசங்கித்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட என்னால் இருக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் தேவன் நமக்கு செய்த எல்லா அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்தி வந்ததான ஆச்சரியமான பாதைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அருமையானவர்களே, கடந்த வாரங்களிலே 3 வாரங்களாக சபையை குறித்த அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து நம்மோடு கூட பேசி வந்தார். அல்லேலூயா. நான் வெளியிடங்களில் போகும் பொழுது இந்த வார்த்தைகள் அநேக பாஸ்டர்களுக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்தவர்களை சொன்னதை கேட்டு நான் கர்த்தரையும் மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆகவே அநேகர் உணர்வடைவும் தேவனுடைய ஐக்கியப்படவும் இந்த சபையினுடைய வெளிப்பாடுகள் தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே சபை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்தம் விதமாக எழுதி வைத்திருக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சபை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். இந்த ரகசியம் பெரியது. நான் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கர்த்தருடைய சபையை குறித்தும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு ரகசியம். சபை குறித்த காரியம் ஒரு ரகசியம். எல்லாரும் சபை நடத்துவாங்க, எல்லாரும் ஆலயம் வைத்திருப்பார்கள், எல்லாரும் சர்ச் நடத்துறேன்னு சொல்லுவார்கள். ஆனால் சபை என்பது அல்லேலூயா அதனுடைய காரியங்கள் ரகசியமாக இருக்கிறது. சபை நடத்துகிற பாஸ்டர்களை கேட்டு பாருங்க, சபை என்ன என்று கேட்டு பாருங்க, சொல்ல தெரியாது. அல்லேலூயா. சபை நடத்துவாங்க, பாஸ்டர் ஐயா சபை குறித்து ஒரு காரியங்களை சொல்லுங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஏன் தெரியுமா? அது மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம். சபை குறித்த காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறந்தது எது தெரியுமா? சபை. அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியம். சபை தான் பிரயோஜனமானதா இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க தேவன் சொல்லுகிறத வாசிக்கலாம். அல்லேலூயா. அது 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஆமென் ஒன்றும் இல்லாமல் ஆமென் பரிசுத்தமும் பாருங்க, கரை இல்லாமல் திரை இல்லாமல் பிழை இல்லாமல் மகிமையுள்ள சபையாக இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே சிலுவையிலே பாடுபட ரத்தம் சிந்த அல்லேலூயா உயிரை விட ஜீவனை விட மரிக்க அடக்கம் செய்யப்பட்ட தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவை மரணத்தை ஏன் தேவன் ஒப்பு கொடுத்தார்? ஒரு சபைக்காக. தேவன் சிலுவையில் மரித்தது ஒரு சபைக்காக. ஏன் சிலுவையில் மரித்தார்? சபைக்காக. ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும். அந்த சபை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. சபை என்றால் என்ன? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் உடம்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த சரீரமாகிய அந்த குடும்பத்திலே, சரீரமாகிய அந்த சபையிலே தேவனாய் கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்திலே நம்மை ஒரு உறுப்பாக அவயவமாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த ரகசியம் பெரிதென்று தேவன் சொல்லுகிறார். சபை குறித்த வெளிப்பாடுகள் பெரிய ரகசியம். ஆகவேதான் சபை குறித்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாக கடந்த வாரங்களிலே பேசினார். அன்பானவர்களே, அல்லேலூயா. அந்த ரகசியம் என்றால் என்ன? தேவனுடைய சபையினுடைய காரியங்கள் என்ன? அது ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சபையானது வளருகிற சபையாக, அந்த சபை விடுவிக்கின்ற சபையாக, அந்த சபை நம்மை ஆசீர்வதிக்கிற சபையாக தேவன் நடத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த சபையில என்னென்னலாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த சபையை சும்மா உருவாக்கல. எப்படி தேவன் உருவாக்கினார்? அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முந்தின வாரத்தில் வாசித்தோம். மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. ஆமென். என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? சபை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது.
சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாஸ்டர்மார்களை கண்காணிகளாக வைத்த ஆமென் மந்தை முழுவதும் குறித்து அந்த மந்தையாகிய சபை குறித்து பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர்மார்களே சபை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? கீழே வாசிக்கலாம். நான் போன பின்பு ஆமென் நான் போன பின்பு மந்தையாகிய சபையை தப்ப விடாம அழித்து போடும்படி கெடுத்து போடும்படி சபையை சிதறப்படும்படி சபையை நாசப்படுத்தும்படியாக கொடிதான ஆமென் கொடிதான ஓநாய்கள் கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், சபைக்குள்ளே வரும். எப்படி வரும்? சபைக்குள்ளே வரும். என்ன? கொடிய ஓநாய்கள். அதான் கள்ள ஊழியக்காரன், திருட்டு ஊழியக்காரன், கள்ள ஊழியக்காரன் விசுவாசி வீட்டுக்கு வருவான். சபைக்கு போற ஆத்துமங்களை கெடுக்க கொடிய ஓநாய் வரும் வீட்டுக்கு. அப்ப ஓநாய் நாய் மாதிரி இருக்கும், ஆனா சத்தம் போடும் போது தான் சத்தம் தான் வேலையை வித்தியாசத்தை காட்டும். பாக்குறதுக்கு நான் ஓநாய் எப்படி இருக்கும்? நாய் மாதிரியே இருக்கும். ஆனா ஓநாய் என்ன செய்ய தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல அல்லேலூயா 9 குழந்தைகளை, ஆண் பையன்களை ஸ்தோத்திரம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கிறது, கடிச்சு கொதறி அந்த குழந்தைகளை கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். எது? ஓநாய். உத்தரப்பிரதேசமே கலங்கி பயப்படுகிறது ஓநாய்களுக்கு. ஓநாய்கள் நிறைய பெருகி போய் இருக்கிறது. அருமையானவர்களே ஸ்தோத்திரம். ஓநாய்கள் கடித்து கொதறும். முதல்ல கழுத்தை பிடிக்கும், கழுத்தை பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுரும். நான் ஊட்டியில் இருந்த பொழுது இந்த ஓநாய்கள் வரும். ஓநாய்கள் வந்து நாய்களை தான் பிடிக்கும். அது என்ன பண்ண தெரியுமா? அப்படி ஒரு மாதிரி நோயினை எனக்கு குணைச்சிக்கிட்டு நாய் பக்கத்தில் வந்து விளையாடும். நாய்கிட்ட அப்படி விளையாடி இப்படி விளையாடி அப்படி நாய் நல்ல ஜாலியாக விளையாடும். இரவில் நல்லா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஏமாந்த நேரம் பார்த்து கழுத்தை அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடித்து அப்படியே ஒரு தூக்கி தன் முதுக மேல போட்டு ஓநாய்கள் நாயை தூக்கி கொண்டு போய்விடும். தந்திரமுள்ள ஓநாய்கள். அதே மாதிரி ஆத்துமாவை திருடுகிற ஓநாய்கள், சபையில் உள்ள ஆத்துமங்களை கெடுக்கிற ஓநாய்கள், சபையை அழிக்கிற ஓநாய்கள். அருமையானவர்களே கொடிய ஓநாய்கள் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கொடிய ஓநாய்கள் வரும். ஆத்துமாக்களை திருடி கொண்டு போக, ஆத்துமங்களை அழிப்பதற்கு ஓநாய்கள் வரும். சில நேரத்தில் இந்த பிசாசு ஓநாய்கள் ஆகிய கள்ள ஊழியக்காரன் அனுப்பாம சில நேரத்தில் போராட்டத்தை கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான், தரித்திரத்தை கொண்டு வருவான், நோய்களை கொண்டு வருவான். பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு, சபை விட்டு பிரிப்பதற்கு பலவிதமான நெருக்கடிகளை சாத்தான் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இந்த ஒரே பிசாசு பல வகையில் இன்னைக்கு உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவத்தை அல்லேலூயா சபைகளை அவன் அழித்து கொண்டிருக்கிற பொல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கொடிய ஓநாய்கள் எதை பிடிக்குமா? பரிசுத்த சபை, தேவனுடைய சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளை கெடுக்கத்தான் இந்த கள்ள ஊழியக்காரன் வருவான். ஆகவே அந்த சபை குறித்து எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். பாஸ்டரை பார்த்து கவனமா இருக்கணும். ஆத்துமாக்கள் மேல் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். ஏன்? கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை ஊத்தி அந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை ஊற்றி சம்பாதித்த ஆத்துமாக்கள். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த நாளில் எத்தனை பேர் நம்ம எல்லாம் வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க. எங்க சபைக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க. ஆமென். அல்லேலூயா. கொடிய ஓநாய்கள் அவைகள், கொடிய ஓநாய்கள். பரிசுத்த சபையிலிருந்து தேவஜனங்களை கெடுப்பதற்கு எவ்வளவு ஓநாய்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்ம கிருபையை காத்து வந்திருக்கிறார். சொல்லுவோம், நம்ம கிருபையை காத்து வந்தார். ஆகவே இந்த சபையானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக ஒரு மகிமையான இடம். தேவன் தம்முடைய ரத்தத்தை ஊற்றி அந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை ஊற்றி அந்த சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆமென். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இன்னைக்கு சாயங்காலத்தில் ஸ்தோத்திரம் 6 மணிக்கு சின்னம்பட்டியில மறுபடியும் இன்னைக்கு ஒரு ஆராதனை ஆரம்பிக்கப்பட போகிறது. ஆமென். ஆமென். காலையில நமக்கு இங்க ஆராதனை, 10:30 மணிக்கு தோப்பூர் சபையில் ஆராதனை, 3ஆவதாக சின்னம்பட்டியில் இன்னைக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கர்த்தருக்கு ஆமென். கடந்த 2 வாரமாக ஜெபித்து ஸ்தோத்திரம் இந்த முடிவெடுத்து ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஆரம்பிக்கிட்டு போகிறது. எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கர்த்தர் ரத்தத்தை ஊற்றி உருவாக்குகிறார். ஆமென்.
அல்லேலூயா. சின்னப்பட்டியில மற்ற சபைக்கு போறவங்க கூட சொன்னாங்க, ஐயா எங்க ஊர்ல வந்து சபை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. முடியாது, ஏற்கனவே அங்க ஒரு சபை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஊழியம் செய்யறவன் நான் உருவாக்கின ஒரு தம்பி, என்னோடு என் வீட்டில் வச்சு என் பிள்ளை போல உருவாக்கினவன் தான் அங்கே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆகவே சின்னப்பட்டியில் நான் ஒரு சபையை ஆரம்பிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் சின்னப்பட்டியில் வேறு ஒரு இடத்துல கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு சபை ஆரம்பிக்கப்பட கர்த்தர் சித்தம் கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆக சபை என்றால் என்ன? ஏன் சபை என்ன? சபைக்கு போனா என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும்? இல்லையா? ஆமென். சபைக்கு போனா என்னங்க கிடைக்கும்? இந்த பாஸ்டர்மாரெல்லாம் எப்ப பார்த்தாலும் வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். பாஸ்டர்மாருக்கு வேலையே கிடையாது, வேலையே அதுதான். பாஸ்டர்மாருக்கு வேலை என்ன தெரியுமா? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, அதை கூப்பிடுறது வேலை கிடையாது. ஏன் சபைக்கு வர சொல்லுகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனுடைய விஷயங்களை இன்னைக்கு நான் வேதத்துல பார்க்க கர்த்தர் நடத்துவராக. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சபைக்கு ஏன் வர சொல்லுகிறார் என்றால் சபையில கர்த்தர் மகிமைப்பட்டதாக என்ன இருக்கிறது? சங்கீதம் 11ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாம். சபைக்கு ஏன் வர சொல்றாங்க? சபைக்கு ஏன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க? வேலையே இல்லையா? நாங்க நல்லா நீ ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாளே, அன்னைக்கு நிறைய மாம்சம் வாங்கணும், கறி வாங்கணும், நல்ல விதவிதமா நாங்க சமைச்சு சாப்பிடணும், சாப்பிட்டு ஜாலியா வீட்டுல இருக்கிற குடும்பத்தோடு இருக்கிறத விட்டு போட்டு சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க. எதுக்கையா கூப்பிடுறீங்க? சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் சபைக்கு வர சொல்றோம்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? தம்முடைய பரிசுத்த சபையிலே. அல்லேலூயா. பரிசுத்த சபையிலே தேவன் இருக்கிறார். கர்த்தர் சபையில் இருக்கிறனால தான் சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. வாலிபுள்ளைகள் கூட ரொம்ப சலிப்பா இருக்கும், பேசாம வீட்டுல இருந்து அப்படியே சாட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படியே போன்ல ஏதாவது சாட் பண்ணிட்டு யாருக்காவது அல்லேலூயா மெசேஜ் அனுப்பி அப்படியே அவன் பேச, இவங்க சாட் அனுப்ப, இவங்க அனுப்ப, அவன் அனுப்ப, அப்படியே ஜாலியா வீட்டுல இருக்கிறத விட்டு போட்டு சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு தொல்லை பண்றாங்களே. ஏன் சர்ச்சுக்கு வர சொல்றோம்? சபையிலே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். தேவ ஆலயமாகிய சபையிலே கர்த்தர் இருக்கின்றார். கர்த்தரை பார்க்கும்படிதான் தேவாலயத்துக்கு வருகிறோம். ஆமென். நமக்கெல்லாம் தெரியாது நம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய சபையில தேவனாய் கர்த்தர் இருக்கிற சபைக்கு உள்ள நான் என்னைக்கெல்லாம் பகல் நேரத்தில் வருகிறேனோ அன்னைக்கெல்லாம் நான் உடனே 2 கரம் கூப்பி அப்படியே தாழ்த்தி ஜெபம் பண்ணுவேன். அப்பா, சபையில பெரியவராய் இருக்கிறவரே, உடைய மகத்து நாமத்தை துதிக்கிறோம். இந்த சபையில ஒளிஞ்சு எனக்கு என் மகனுக்கு கிருபை தந்தீர் ஐயா. தொடர்ந்து ஒளிஞ்சு செய்ய நிறைய ஆத்மக்களை கொண்டு வாங்க. வரவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். சபைக்கு வர பிள்ளை எல்லாரும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சபையில தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் தேவனாய் கர்த்தர் தங்கி இருக்கிறார். இது ஒரு பெரிய கட்டடமாக மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய சிலுவையில் சிந்த ரத்தத்தை இந்த இடத்துல ஊற்றி இந்த சபை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை நடத்த முடியாம பண்ண எவ்வளவோ போராட்டம் வந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள், என்னையும் என் குடும்பத்தை இங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கு எவ்வளவோ திட்டங்கள் அல்லேலூயா போடப்பட்ட ஒரு 30 பேர் பெரிய திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணினாங்க. எல்லாம் கர்த்தர் முடியடித்து இன்றைக்கு அவரிலேயும் ஊழியம் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஏனென்றால் இங்க தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இங்கே இருக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த இடத்துல ஊர்ல ஆரம்பத்தில் 1994வது வருஷத்துல 30ஆம் தேதி இந்த இடத்துல முதல் ஆராதனை இந்த ஊர்ல ஆரம்பித்த பொழுது அன்றில் நான் நினைத்து பார்ப்பேன். இன்றைய வரையிலும் தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தை யோசித்து பார்ப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். இதுவரை இந்த சபைக்கு எதிராக எனக்கு எதிராக எழும்பின 12 பேரை கர்த்தர் கொன்று இருக்கிறார். 12 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இந்த சபைக்கு எதிராக நான் ஒண்ணுமே சத்தம் போட மாட்டேன், நான் எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன். ஆமென். ஆனால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி 12 பேரை கொன்று இருக்கிறார், சாகடித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் வாங்க வாங்கன்னு சொல்லு. சரி, அவர் ஆலயத்தில் இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லேலூயா. சபையில வந்தா நமக்கு என்ன கிடைக்க போகிறது? சபைக்கு வந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 118ல அல்லேலூயா 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதத்தில் 26வது வசனத்தில் சபையில இருக்கிற தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சபைக்கு ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.
தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம். ஆமென். சபையில தேவன் ஆசீர்வதிக்கிறார். சபைக்கு வந்தால் ஆசீர்வாதம் வருகிறது. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க? சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் என்ன? ஆமென். ஆசீர்வாதம் என்ன நினைப்போம்? வெறும் பணம் மட்டும் தான் நினைப்போம். பணம் மட்டும் இல்ல, சரீர உடம்பு சுகமும் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நல்ல Dress அது ஆசீர்வாதம். குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஒரு ஆசீர்வாதம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், சமாதானமாக இருப்பது ஆசீர்வாதம். பெற்றோர்ல புருஷனும் மனைவியும் சமாதானமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். நம்ம பாதுகாப்பா இருப்பது ஒரு ஆசீர்வாதம். பணம் கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஒன்று மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்பது பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில வருகிற பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவ சபைக்கு வரும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவேதான் தேவ சபையில தேவன், சொல்லுங்க பார்க்கலாம், தேவ சபையில தேவன். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். அப்ப சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் அங்கே இருந்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையினுடைய ரகசியம் இது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ சபை 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 சர்ச்சு சர்ச்சுன்னு சொல்றோம், கர்த்தருடைய ஆலயம்னு சொல்றோம். என்ன கிடைக்கும்? அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆலயத்தில் ஆலயத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை வருகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எல்லா வறுமை தருத்தம் நீங்குகிறது. நீங்க என்னமோ சர்ச்சுக்கு வர்றோம் போறோம்னு நினைக்கிறீங்க. இல்ல, சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் சந்தோஷமா, என் பிள்ளை வந்தாச்சா, என் மகன் வந்தாச்சா, எங்க என் சின்ன பிள்ளைய வரல, என்னுடைய சின்ன மகனை காணலையே, அவன் எங்களுடைய வாலிப தம்பி என் மகனை காணல, கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் வரும் பொழுது அவங்களை பார்த்து வர சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை வந்தாச்சு, ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து அனுப்புவேன். என் பிள்ளைக்கு எல்லாம் நன்மை கொடுத்து நடத்துவேன். இந்த வாரமெல்லாம் என்ன என் பிள்ளைக்கு வேணுமோ அதெல்லாம் என் மகனுக்கு கொடுப்பேன். ஆமென். என் மகளுக்கு இந்த வாரமெல்லாம் என்ன வேண்டுமோ அதை நான் கொடுத்து அனுப்புவேன். இந்த வாரம் பிசாசு அப்படி ஒரு சோதனை கொண்டு வர போகிறான், இப்படி ஒரு தலைவலியை கொண்டு வர போகிறான், இப்படி ஒரு காய்ச்சலை கொண்டு வர போகிறான், இப்படி ஒரு பலவீனத்தை கொண்டு வர போகிறான், இப்படி ஒரு ஆபத்தை கொண்டு வர போகிறான். அதுல இருந்தெல்லாம் என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று தேவன் நாளை தருகிற பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார். நீங்க சும்மா போகிறது இல்லை. ஆமென். அது உங்களுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. தேவன் எல்லா பாதுகாப்பையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா கிருபைகளை கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆலயத்துக்கு வருது சும்மா இல்ல, ஆலயத்துக்கு வருது சும்மா இல்ல. ஸ்தோத்திரம். தேவன் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சபைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வருகிற பொழுது நான் சர்ச்சுக்கு போனா போதும் என்று ஓடி வரக்கூடாது. ஆமென். நான் சர்ச்சுக்கு வந்தா போதும் ஓடிவிடக்கூடாது, எல்லாத்தையும் கூப்பிடணும். பாருங்க, சங்கீதம் 112 வாசிக்கிறோம். ஆமென். 112 சங்கீதத்துல ஸ்தோத்திரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 112:1. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 122:1. 122:1 வாசிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஃபோன் இருந்தா ஃபோன் அடிக்கணும். நான் சர்ச்சு ரெடி ஆயிட்டேன், நீங்க சர்ச்சு ரெடி ஆயிட்டீங்களா? சகோதரி, சகோதரனே, பிரதர், நான் சர்ச்சு ரெடி ஆயிட்டேன், ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. ஆமென். அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போவோம் வாங்க அப்படி கூப்பிட்டா, ஐயோ இது வேற பெரிய ரோதனையா போச்சு, பெரிய தொல்லையா இருக்குது அப்படி நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி நினைக்க கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். நீங்க வா, நீ வா, நீ வா, சகோதரனே நீ வா, சகோதரன் நீ வா, ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். சபைக்கு வந்தா தான் ஆசீர்வாதம். தெரியுமா? நீங்க எவ்வளவு கர்த்தர் சொல்ற நாட்கள் வெளியே சுத்தினாலும் ஒரு நன்மையும் கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுதுதான், சபைக்கு வருகிற பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்துல வரணும்.
உங்களுக்கு வாரத்துல இட நாட்களில் அல்லேலூயா டைம் கிடைச்சா கூட ஆலயத்துக்கு வரணும். ஏன் தெரியுமா? சபையில தேவ ரகசியம் இருக்கிறது. ஆமென். அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையானே, சபைக்கு வரணும். சபையில் வந்து என்ன செய்யணும்? உம்முன்னு உட்கார்ந்திருக்கலாமா? இல்ல. சபை வந்தா உடனே நெடுமுழங்கால் போடணும், அல்லது முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்? சத்தம் போட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சத்தம் போட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்துல 6வது வசனத்துல பாருங்க, சபைக்கு வருகிற பொழுது ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஜெபிக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 18ல 6வது வசனம். ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆமாம், எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி, என் தேவனாகிய அபயமிட்டேன். ஆமென். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து என்ன செய்யணும்? நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். எனக்கு வியாதி வந்துச்சு ஆண்டவரே, ஏங்க சர்ச்சுக்கு வரல? ஒரே தலைவலியா இருந்தது, வரல. ஒரு தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏங்க சர்ச்சுக்கு வந்துடல? எனக்கு நேர கொஞ்சம் தடுமண் பிடிச்சிருச்சு, சளி பிடிச்சிருச்சு, அதனால சர்ச்சுக்கு வரல. சளி பிடிச்சு நல்லா உயிராயா போயிரும். ஸ்தோத்திரம். சளி பிடிச்ச உயிர் போயிருமா? காய்ச்சல் வந்தேன்னா உயிர் போயிருமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரணும், சர்ச்சுக்கு வரணும், சபைக்கு வரணும், சபையில வந்து ஜெபிக்கணும். ஆமென். நோய் இருந்தாலும், எந்த நோய் இருந்தாலும் சபைக்கு வரணும். எனக்கு எந்த காய்ச்சல் இருந்தாலும் சபைக்கு வந்து நான் பிரசங்கிப்பேன். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே அது காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும். அண்டு நல்லா இருக்க, ஃப்ரெஷ்ஷா இருக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி வெளியே போகும், மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா எவ்வளவு நாள் காய்ச்சல் இருக்கும் கர்த்தர் தீர்மானித்து அவ்வளவு நாள் காய்ச்சல் இருக்கும். ஏன் தெரியுமா? காய்ச்சல் வருகிறது உடம்பை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அது வேற விஷயம், அது மருத்துவம், அது இருக்கட்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவாலயத்துக்கு வரும் பொழுது சத்தமிட்டு ஜெபிக்கணும். நான் சத்தம் போட்டு ஜெபித்தேன், கர்த்தரின் சத்தத்தை ஆலயத்தில் இருந்து கேட்டார். ஆமென். நம்ம ஆலயத்தில் சத்தம் போட்டு ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். ஆலயத்தில் உள்ள தேவன் நம் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் உள்ள தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஆமென். ஆகவே ஆலயத்தை என்ன செய்ய, ஆலயத்தை எப்படி பண்ணணும் சொல்லுங்க? ஆலயத்தில் என்ன பண்ணணும்? ஆமென். சுத்தமா வச்சுக்கணும். ஆலயத்தை எப்படி வைக்கணும்? ஆண்டவர் இருக்கிற ஆலயம், கர்த்தர் இருக்கிற ஆலயம், இயேசு கிறிஸ்து இருக்கிற தெய்வம் இருக்கிற ஆலயம். எப்படி வைக்கணும்? அதை சுத்தமா வச்சுக்கணும். ஆமென். ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஆலயத்தில் டீ குடிச்ச உடனே கப்பை தூக்கி ஜன்னல் வழியில போட்டுறக்கூடாது. ஏனென்றால் ஆலயத்தை என்ன செய்யணும்? சுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. டீ குடிச்சிட்டு டீ கப் என்ன செய்யணும்? அதற்காக வைக்கப்பட்டது அட்டைப்பெட்டியை வெளியே வச்சா திடீர்னு காணாம போய் விடுகிறது. அந்த அட்டைப்பெட்டியில் இடத்துல போட்டு அது யாராவது எடுத்து கொண்டு போய் வெளியே போடணும். அல்லேலூயா. ஏன்? இது என் தேவனுடைய ஆலயம். ஆமென். என் தேவனுடைய ஆலயம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சித்த தேவன் இருக்கிற சபை. இந்த சபை ஆகிய இந்த ஆலயத்துக்குள்ளே ஆமென் நான் வந்து நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அப்ப ஜெபம் கேட்டா கர்த்தர் கண்டிப்பா நமக்கு அந்த காரியத்திலிருந்து ஒரு சுகம் உண்டு. எந்த காரியத்தை ஜெபிக்கிறோமோ உடனடியா ஜெபத்திற்கு தேவனை கர்த்தர் பதில் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு உடனடியாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதமான விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கு. கர்த்தர் சபையை சத்தத்தை கேட்கிறார். தேவனுடைய ஆலயத்துல தேவன் என் குரலை கேட்கிறார். ஆமென். நான் வீட்டில இருந்து ஜெபிக்கிறேன், பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பா வீட்டுல ஜெபிக்கணும், காலையில ஜெபிக்கணும், இரவில ஜெபிக்கணும், கண்டிப்பா வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும். ஆனா பகல வேலைக்கு போகாம இருக்கிற நேரங்களிலே பகல்ல டைம் கிடைக்குமா உடனே ஓடி வரணும் சபைக்கு. ஆமென். வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சாது வந்து ஜெபிக்கணும். ஆட்டோ 100 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, வந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய வார்த்தை கேட்கிறார், ஆசீர்வதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். என்றால் நம்முடைய தேவன் ஆலயத்தில் அவர் மகா பெரியவராக இருக்கிறார். ஆமென். சும்மா சபையை கட்டி வைக்கல தேவன், சும்மா நம்ம ஆலயத்தை கட்டி தரல. ஆமென். சபையினுடைய மேன்மையினால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக நாம் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சபையில நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆசீர்வதித்து நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 65வது சங்கீதத்திலே 4வது வசனம். 65வது சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. 4வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற அற்புதமான கர்த்தராய் இருக்கிறார். வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. உம்முடைய ஆமென். வாசிமா. உம்முடைய பரிசுத்தமாகிய ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். என்னாவும்? திருப்தி எங்காச்சும் கிடைக்குமா யாருக்காவது? மனிதனுக்கு திருப்தி என்பது ஒருபோதும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒருபோதும் மனிதனுக்கு திருப்தி கிடையாது. ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சு விட்டா நல்ல சாப்பாடு, நைட்டு கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன எப்படி கிடைச்சா? ராத்திரிக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். திருப்தி இருக்காது. எவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறுவல் கறி வறுவல் எத்தனை தான் வறுத்த கறி போட்டாலும், எவ்வளவுதான் பிரியாணியில பெரிய பெரிய பீஸோட நிறைய பிரியாணி போட்டாலும் சாப்பிட்டாலும் மறுபடியும் என்ன ஆகாது? அல்லேலூயா. திருப்தி மனிதனுக்கு இருக்காது. சரிங்க, ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சிருச்சு, அல்லேலூயா போதும் ஆண்டவரே, 10 லட்ச ரூபா இருக்காய் சோத்திரம், இது போதும் இது போதும் அப்படி யாரும் சொல்லுவாங்களா? இல்ல. அது 1 கோடியா கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. சரி அப்படின்னு கர்த்தர் 1 கோடி கொடுத்தாலும் கூட அப்புறம் என்ன நினைப்பாங்க? அது 10 கோடியா இருந்தா நல்லா இருக்குமே. போதும் என்று ஒரு திருப்தி என்பது உலகத்துல எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையவே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்ற திருப்தி என்பது எப்ப கிடைக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கர்த்தருடைய சபையினுடைய நன்மையினால திருப்தியாவோம். ஆமென். கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறார் ஆலயத்தில் வரும்போது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சபைக்கு ஒரு திருப்தி தேவன் தருகிறார். ஒரு பெரிய திருப்தி. அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு திருப்தினால தேவன் நம்ம நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு குடும்பம், ஆமென், தேவன் நமக்கு அற்புதமாய் கொடுத்து நடத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, திருப்தி என்பது தேவனுடைய சபைக்கு வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஆமென். சபைக்கு வரணும். அல்லேலூயா. அதற்கு தான் சர்ச்சுக்கு வாங்க வாங்க வாங்க. நீ நிறைய பேர் நம்ம சபை சேர்ந்த மக்கள் சபைக்கு வருகிறது இல்லை. அப்ப அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். பாருங்க எத்தனை ஆசீர்வாதங்கள் சபையில் இருக்குது பாருங்க. ஆலயத்து வரும் பொழுதே கர்த்தர் என் பிள்ளைய காணணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஆலயத்து வரலையோ கர்த்தர் அவளை பார்த்து துக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப வீட்டில இருந்து கர்த்தர் எத்தனை கூப்பிட்டாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கூப்பிட்டு கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அப்ப தேவன் சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சபைக்கு வர வேண்டும். சபைக்கு வராம எங்கெங்கயோ சுத்திட்டு மன போல இருந்துட்டு வந்தா என்ன நன்மை கர்த்தர் கொடுப்பார்? என்ன காரியத்தை கர்த்தர் செய்வார்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபை இல்லாம ஆராதனை இல்ல, ஆராதனைக்கு போக கூடாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அவங்க இயேசு விசுவாசிப்பாங்க, கைதட்டி பாடுவாங்க, அந்நி பாஷை கூட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அந்நி பாஷையும் பேசுவாங்க. ஆனா சபைக்கு போக மாட்டாங்க. நாட்டில் வேணா இஷ்டம் போல சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப எங்க வேணாலும் போவாங்க, வருவாங்க, எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா சபையே கிடையாது. சபை ஆனது வீட்டுல ஜெபம் பண்றதோட சரி, குடும்பத்தில் உள்ள சபையை சோதனை ஜெபம் பண்றதோட சரி. ஆமென். என்ன ஒரு காரியம் பாருங்க. சபை ஏன் தேவன் இங்க பாருங்க எவ்வளவு அருமையா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாம் சபையாய் கூடி வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அதிலே ரட்சிக்கப்பட்டதான காரியத்தை கர்த்தர் முதல் பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு சபை உருவாக்கப்பட்ட பொழுது சபைகள் தினந்தோறும் விசுவாசிகள் வீட்டில கூடி ஜெபம் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? தினந்தோறும் வீட்டில கூடி ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே, ஆமென், அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு என்ன ராபோஜனம் எடுத்தார்கள். வீடுகள் தோறும் திருவிருந்து என்ற ராபோஜனத்தை எடுத்தார்கள். அல்லேலூயா. அனுதினமும் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க, சபைக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. சபையில ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, என்ன செஞ்சாங்க? விசுவாசி வீட்டில் ஒன்று கூடினார்கள்.
இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு ஜெபம் இருக்கல, வாங்க எல்லாரும் அங்க போயிருவாங்க. 500 பேர் 1000 பேர்னாலும் போயிருவாங்க. அந்த வீட்டுல போய் ஜெபம் நடக்கும். ஜெபம் நடந்தது பின்னால என்ன நடக்கிறது? கர்த்தருடைய பந்தியும் அங்கே பரிமாறப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அனுதினமும் டெய்லி அது நடக்கும். நீ நாம அப்படியெல்லாம் டெய்லி வருமா? வார நாட்கள் வர்றதுக்கே பெரிய சலிப்பா இருக்குது. நிறைய சபையில மக்கள் சபைக்கு போகிறது இல்லை. ஏன்? காலம் கடைசி. பரலோகத்திற்கென்று தேவன் தீர்மானித்ததினால அந்த பரலோகத்திற்கென்று கர்த்தர் குறித்த பிள்ளைகள் மாத்திரம் சபைக்கு வருவாங்க. பரலோகத்தின் தேவன் தீர்மானித்த பிள்ளைகள் மாத்திரம் சபைக்கு வருவார்கள், மற்றவர்கள் சபைக்கு வரமாட்டார்கள். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வசந்த முடிச்சிடலாம். மகிழ்ச்சியோட கபடமல்ல இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா தயவு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆமென். சபையில பாருங்க எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். தினந்தோறும் விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு குடும்பம் வச்சுட்டு பக்கத்துல வாங்கினா கூட வர்றதில்லை. ஏன்னு தெரியல. ஆமென். என்ன கிரீடத்தை இறங்கி வச்சிருவோம், இறங்கிருமோ என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுல ஜெபத்துக்கு வருகிறது இல்லை. எவ்வளவு ஒரு துக்ககானமான காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையில ரொம்ப தப்பு, ரொம்ப தவறு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே, நான் சிறுவனா இருக்கிற பொழுது அல்லேலூயா 30 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருவோம். அன்னைக்கு ஜெபம் என்றால் எல்லாரும் போயிருவோம். அந்த வீட்டுல சாப்பாடு தராங்களோ டீ காபி தராங்களோ நமக்கு தெரியாது. ஆனா ஜெபம் நடக்கிறன்னு போயிருவோம். எவ்வளவு தெரியுமா? 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போவோம். அந்த ஊட்டி பிராந்தங்களிலே பயங்கரமான பனி பெய்யும், நடுக்கு கிடுகிடு நடுக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த குளிருக்காக நிறைய தடுப்பு காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு ஹல்லேலூயா எல்லாம் போவோம், எல்லாம் கூட சேர்ந்து போவோம். 10 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க வீட்டில் சேர்ந்து 8 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கப்படும். அந்த ஆரம்பிச்ச ஜெபத்தை முடிச்சுட்டு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வருவோம். வீட்டுக்கு வந்து தான் சாப்பாடு. அப்படி ஒவ்வொரு குடும்ப ஜெபத்தில் நம்ம பங்கெடுப்போம். அன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் விசுவாசம் தெரியுமா? இன்னைக்கு அந்த விசுவாச சபையில் எங்க இருக்கு? அப்படி ஒரு அன்பு எங்க இருக்கிறது? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உறவு எங்க இருக்கிறது? அதான் சபை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒன்று கூடுவதுதான் தேவன் விரும்புகிறார். இது அதுதான் இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், வீடு தோறும் கூடம்படி ஜெபித்தார்கள், வீடுகள் தோறும் குடும்ப ஜெபம் நடந்து. இன்னைக்கு எங்கே நடக்கிறது? நான் சாப்பிட்டா சரி, என் குடும்பத்தோடு இருப்பேன், அவ்வளவுதான். அடுத்த வீட்டு குடும்ப ஜெபத்தை நான் போக மாட்டேன். எவ்வளவு ஒரு தவறான பிசாசுடைய தடை பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, பாஸ்டர் போகிறார் என்றால் ஓடி வரணும். ஆமென். ஒரு வீட்டில் பாஸ்டர் ஜெபத்து போறேன்னா உடனே பாஸ்டர் வந்துட்டாருன்னா உடனே ஓடி வரணும். என்றால் கர்த்தரும் வந்திருக்கிறார். ஆமென். நீங்க ஜெபத்தை வராம இருந்தா யார் அசட்டை பண்ணுறீங்க? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறீர்கள். அந்த வீட்டில் ஜெபம் நடக்கும் பொழுது ஒருத்தர் வரலன்னா என்ன? நீங்க கர்த்தரை அசட்டை பண்றீங்க. ஹல்லேலூயா. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இயேசுநாதரை விட? சகோதரியே, இயேசுநாதரோட அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? சபையிலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். கபடமில்லாத இதயத்தில் மிக்சர் கொடுத்தா சாப்பிட்டாங்க. கபடமில்லாத இதயத்தில் வறுக்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. கபடமில்லாத இதயத்தில் ஜெபம் முடிஞ்சு பண்ணு தந்தாங்க, சாப்பிட்டாங்க. கபடமில்லாத இருதயத்தில் கூட ஆமென் பால் இல்லாத வரக்காப்பி கொடுத்தாங்க. ஏதோ அவங்க குடும்ப கஷ்டம், அவ்வளவுதான். சந்தோஷமா குடிச்சு வந்தாங்க. அல்லேலூயா. எனக்கு பால் காப்பி தான் குடிப்பேன், நான் பூஸ்ட் தான் குடிப்பேன், ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன். அந்த வீட்டில் என்ன தந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமா குடிச்சு வரணும். பிரைஸ் தி லார்ட். என்னோட தெரியுமா, சபையில தண்ணி குடிச்சாலும் பெரிய ஆசீர்வாதம். சபையில தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு டீ கொடுத்தா வாங்கி ஜன்னல் மேல வச்சுட்டு போயிடுறீங்க. அதுக்கு வாங்காம இருந்துடலாமா? எனக்கு வேண்டான்னு சொல்லிடலாம். அதை வேற தேவையில்லை, யாரும் குடிச்சிட்டு போகட்டும். உங்களுக்கு தேவையில்லைன்னா வாங்கி ஜன்னல் அங்கங்க வச்சுட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? ஆமென். சக்கரை வாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த தூள் எங்க? ஊட்டியிலிருந்து வருகிறது. ஸ்தோத்திரம். அது ஒரு சகோதரியை கெஞ்சி கெஞ்சி அவங்க ஆண்டவர் கிருபையினால் ஏதோ கிருபையினால் அவங்க டீ போட்டு தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். வாங்கி அசட்டே அப்படி வச்சுட்டு போயிடுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் இயேசுவோட நாம ஒன்று பெரிய ஆள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எவ்வளவு அசட்டை பண்றோம் கர்த்தரை. இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற எண்ணம். அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சபை ஒரு குடும்பம். குடும்பத்தில் இருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா.
ஆகவே அந்த உறவு நமக்குள்ள சரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவேதான் நன்மை பெற்ற விசுவாசிகள் கூடுகிற இடம் தான் அது சபையா இருக்கிறது. அதான் தான் சொல்லுகிறார் சங்கீதம் 122 சங்கீதத்துல 9 வசனத்தை கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 122 வசனம் 9 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. நன்மையை பெறும்படியாக தேவ பிள்ளைகளாய் விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் சபையில ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறார். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை நிமித்தம் உனக்கு, அல்லேலூயா, சபைக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு சத்தமா சொல்லு, என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லு, என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். சபைக்கு வரல என்ன கிடைக்காது? நன்மை கிடைக்காது. சபைக்கு வரல நன்மை இல்லை. சபைக்கு வந்தா உங்களுக்கு நன்மை இல்லவட்ட என்ன நடக்கும்? நன்மை இல்லைன்னா என்ன நடக்கும்? தீமை தான் வரும். நன்மையில் என்ன கிடைக்கும்? ஏதாவது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு நன்மை இருக்கணும், அல்ல என்ன இருக்கணும்? தீமை இருக்கணும். தீமை தான் பிசாசு கொடுப்பான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்? சபையில தேவனாய் கர்த்தர் இருக்கின்றார். சபையில தேவனாய் கர்த்தர் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், சபையில கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதை யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய சபையை புதிதாக ஒரு அருமையான மகள் வந்தாங்க. இன்னைக்கு நம்ம சபையை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அந்த அருமையான மகள் சபையில வந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாம் எழுதிட்டு கர்த்தரை ஆராதனை செய்து பாட்டு பாடி ஆவியில நிறைந்த கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்நிய பாஷை பேசி ஆவியில களி கூர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவங்க திடீர்னு கண்ணை, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும், அவங்க கண்ணு இருக்கு, ஆலயத்துக்குள்ள இருந்த ஒருவர் வெள்ளையா உயர்ந்த நிலையில வெள்ளை நீலங்கி தரித்து மேலது கீழே ஒரே ஒரு ட்ரெஸ் வெள்ளை வெள்ளையேன்னு கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு வெள்ளை அங்கி போட்டு சிரித்து கொண்டு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் மேலும் கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அவளை பார்த்து கலங்கி போனார்கள். ஸ்தோத்திரம். நான் இதுக்கு முன்னால போன சர்ச்சில் நான் அப்படி ஒரு நாள் கூட பார்க்கலையே. 9 வருஷம் போயிருக்கிறேன். இந்த காரியத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இங்க சர்ச்சுக்கு வந்த உடனே கர்த்தர் சபையிலிருந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கிற பார்க்கிறேனே. இப்படி ஒரு சபை இதனால இழந்து போயிட்டு துக்கப்பட்டு நீங்க நம்முடைய சபையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சபையில கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். சபை அசட்டை பண்ணாதங்க தேவ பிள்ளையே. சபை அசட்டை பண்ணக்கூடாது. சபை அசட்டை பண்ணினால் நாம் பரலோகம் போக முடிவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதில்லை. தேவனுடைய காரியங்கள் நமக்கு கிடைப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே சபை 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 மிக அவசியமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் நன்மை உண்டாக தேடுவேன். சபைக்கு வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சபைக்கு வந்தால், சபைக்கு வரலைன்னா உங்களுக்கு தீமை தான் நடக்கும் வாழ்க்கையில். ஆகவே சபையில் வருகிற பொழுதுதான் கர்த்தர் நன்மையினால நிரப்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கே தெரியாது, கர்த்தர் அபிஷேகித்து நடத்துகிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டாம் அத்தனையும் கர்த்தர் நிரப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆமென். திருமணமான பிள்ளைய வீட்டுக்கு, புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அந்த மகள் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா என்ன செய்வா, தாய் என்ன செய்வா, என் பிள்ளை என்ன தரலாம், அம்மீன், என் பிள்ளை என்ன கொடுக்கலாம், வீட்டில் தின்பண்டம் இருக்கா, நிறைய போட்டு தருகிறது. அல்லேலூயா. வீட்டில் என்ன இருக்கும், எல்லா காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்து நிறைச்சு, அம்மா என்னால் எப்படிமா தூக்கிட்டு போறது, இல்லை பிள்ளைய எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ மகா, எடுத்துட்டு போ மகளே. அம்மீன். சந்தோஷமா அம்மா தாய் போட்டு மனசார அனுப்புவாங்க. அப்படித்தானா? அப்படியா இல்லையா? அமேன். மனதார அனுப்புவார்கள், சந்தோஷமே அனுப்புவார்கள். அல்லேலூயா. அந்த தாய் மனங்குளிர தன்னுடைய பிள்ளை அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போய் பார்த்து அந்த தாய்க்கு அத்தனை சந்தோஷமா இருக்கும். ஆமென். சபைக்கு வருகிற உங்களை அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவன் தாயாக தகப்பனாக நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்முடைய தாயின் தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் நம்மை நிரப்பி அனுப்புகிறார். ஆமென். எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது போகும்பொழுதெல்லாம் அவங்க எப்படியாவது பணத்தை எடுத்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சு அனுப்புவாங்க. ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் நிரப்பி அனுப்புகிறார். சபைக்கு வரும் நன்மையினால நிரப்பி அனுப்புகிறார். சபைக்கு ஒரு சும்மா இல்லைங்க, தேவன் நிரப்பி அனுப்புகிறார். ஏதோ வர்றோம் போற மாதிரி உங்களுக்கு தெரியும், இல்ல. ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்பு, கிருபை எல்லாம் தேவன் எடுத்து கொண்டு போவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிகமான அறிவை, ஞானத்தை கொடுத்து அனுப்புகிறார். அறிவை, ஞானத்தை தேவன் தான் அனுப்புகிறார். ஆமென். ஏதோ வந்துட்டு சும்மா போற மாதிரி இல்ல, இல்ல. கர்த்தர் எல்லா நன்மைகளை நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம்.
ஆகவே தான் இந்த ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஆலயத்துல என்ன செய்யணும் தெரியுமா? பாருங்க என்ன செய்யணும். சங்கீதம் 92 13 வசனம், 92 சங்கீதத்தினுடைய 13 வசனத்தை சத்தமா ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். சங்கீதம் 92 17 13 இன்னை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரங்களிலே செழிப்பாயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆலயத்துல கர்த்தர் நட்டு வைக்கணும். ஒரு செடியை நட்டு வச்ச மாதிரி இந்த சபையில கர்த்தர் என்ன செய்யணும்? நட்டு வைக்கணும். அல்லேலூயா. ஒரு மரத்துல, ஒரு நல்ல நிலத்துல, ஒரு நல்ல ஒரு பழம் தருகிற மரம், ஒரு நல்ல விலை உயர்ந்த மாஞ்செடி கிடைச்சிருச்சுன்னா அந்த மாங்கன்ற என்ன செய்வோம்? நல்ல குழி தோண்டி வச்சு நல்ல எருவெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி அதை பார்த்து ஒரு சிரிப்போம். ஆமென். அல்லேலூயா. அதுபோல அந்த மரம் அப்படியே செழித்து வந்து காலாகாலத்தில் மரம் ஆகி பூ விட்டு பிஞ்சு விட்டு அது முத்தி கனியாக ஒரு பழமாக அது பறிக்கும் பொழுது அது மோந்து பார்த்தா மனம் எப்படி இருக்கும்? கம கம கமன்னு மணக்கும். அல்லேலூயா. ஒரு கழுவி கத்தி எடுத்து அரித்து சாப்பிட்டா அத்தனை டேஸ்டா ருசியா இருக்கும். ஆமென். அது மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நட்டு வைக்கணும். நாம நட்டு வச்ச பிள்ளையா இருக்கணும். இந்த ஆலயத்தில் கர்த்தர் நட்டு வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எந்த சபைக்கு போகிறோம் அந்த சபையை தேவன் நம்மை நட்டு வைப்பாராக. அந்த சபையில நட்டு வைக்கணும். யாரும் பிடுங்க முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. நல்ல வேறு விடணும். பிரைஸ் தி லார்ட். சபையில வேறு விட்டு நிலையா இருக்கணும். சபைக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென். ஒரு சபையில இருந்தா நட்டு வைக்க முடியும். ஒரு மாஞ்செடியை இந்த சபையில கொஞ்ச நாள், அந்த சபையில கொஞ்ச நாள் இருக்க முடியுமா? அந்த மரம் பலன் தர முடியுமா? ஒரே சபையில தேவன் நட்டு வைத்திருக்கிறார். நீ எந்த சபையில போய் அங்கதான் உன்னை கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார். நீ அங்கதான் இருந்து கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நட்டப்பட்டவர்கள் ஆலய பிரகாரங்களிலே செழிப்பா இருப்பாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? செழிப்பான வாழ்க்கை. ஆமென். ஒரு குறையில்லாத வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை தேவன் நமக்கு தருகிறார். ஆசீர்வாதம் வேணும். எப்படி கிடைக்கும்? ஆலயத்தில் கர்த்தர் உங்களை நட்டு வைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இருக்கிற ஆலயத்திலே தேவனாய் கர்த்தர் நம்மை நட்டு வைக்கும் பொழுது அவருடைய ஜீவத்து நீர், ஆசீர்வாதம், ஜெபம், ஆரோக்கிய, சத்தியம், உபதேசம் எல்லாம் நம்மை ஆரோக்கியமே வளர செய்கிறது. ஆமென். ஒரு நல்ல செடி ஊக்கமா வளர்கிறது போல தேவன் நம்மை வளரும்படி செய்கிறார். ஒரு வளர்கிற கர்த்தர் பிள்ளையாய் நாம் இருக்கணும். ஆமென். ஆலயத்தில் நட்டு வச்ச பிள்ளையாய் இருக்கணும். ஆலயத்தை நட்டு வச்சாதான் தேவ காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த இடத்துல நட்டு வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் இருக்கிற பலன்களை அனுபவிக்க முடியும். ஆண்டவராக தேவன் இல்லாத சபையில இருந்தா, நீ நிறைய சபை இருக்கு, அங்கெல்லாம் கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாத சபைக்கு போகும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, அங்க என்னத்தை நீங்க எடுத்துக்கொண்டு வர முடியும்? ஏதாவது பிரசங்கம் இருக்கா? நல்ல ஒரு ஜெபம் இருக்குதா? ஆமென். நல்ல ஒரு கர்த்தரை ஆலோசனை இருக்கா? ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க ஏன் போகணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தமான ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை, ஒரு மகிமையில சத்தியம் வெளிப்படுகிற சபையில இருக்கணும். தேவனுடைய உபதேசம் வெளிப்படுகிற சபையில இருக்கணும். தேவனுடைய சத்தியம் கண்டிக்கிற சத்தியம் வெளிப்படுகிற சபையில நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். வெண்ணை போட்டு அப்படியே மூடி தடவி வலுவ வைக்கிற ஒரு சபையில் இருக்கக்கூடாது. கண்டித்து பேசுகிற, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற, அல்லேலூயா, ஒரு சபையில நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, அப்பா ஏண்டா இப்படி அழிஞ்சு போற, அடி செம்மையா கொடுக்கிறார். அடி வாங்கிட்டு இந்த குடும்பத்தில் நான் பிறந்தமார் அப்படின்னு ஒரு பக்கத்து வீட்டில் போயிட்டு அல்லது தெருவில் இருக்கிற வேற ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு, இனிமேல் எங்க அப்பா அம்மா நீங்க தான், உங்ககிட்ட தான் இருப்பேன், அவன் எனக்கு அப்பன் இல்லை, அவன் அம்மாவும் இல்லை, பெத்த அப்பனை அம்மாவை விட்டுட்டு வேற எவனே போய் அப்பா அம்மான்னு நீங்க கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. முடியாது. ஸ்தோத்திரம். அதுபோலதான் ஒரு சபை. அல்லேலூயா. அங்க பாஸ்டர் கண்டிப்பார், அடிப்பார். ஏன் பிள்ளைய அடிக்கிறாங்க? அப்பா பிள்ளைய அப்பா அடிக்கிறாரு. சொல்லுங்க, ஏன் அடிக்கிறாரு? தப்பு செய்யாம இருக்கணும். செஞ்ச தப்பை விட்டுட்டு நீ திருந்தி நல்லவனா வரணும். அதுக்காக தான் அப்பா அடிக்கிறார். அப்படித்தானா? அப்ப அப்பா ஏன் அடிக்கிறார்? ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன் ரொம்ப கண்டிப்பான பிரசங்கம் வருது இந்த ஓபிசி சபையில? ஏன் ஸ்தோத்திரம், இந்த சிஎன் ஓபிசில ஏன் கண்டிப்பு வருகிறது? நீங்க திருந்தணும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும். ஆமென். தப்பு செய்த பிள்ளைய அப்பா அடிச்சு கண்டிப்பு பண்ணி வளர்த்தி நாளைக்கு அவன் பெரிய ஆளாய் வந்து ஸ்தோத்திரம் ஒரு கலெக்டராக ஒரு டாக்டராக உருவாகி வரும் பொழுது, அல்லேலூயா, அப்பா என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே கண்ணை துடைச்சுக்குவார், வெளியே காட்டிக்க மாட்டார். ஆமென். அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? என் தங்கம் டாக்டர் ஆயிட்டு தங்கம், எனக்கு சந்தோஷமா இருக்கு தங்கம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க.
அப்பா சொல்ல மாட்டார், கலெக்ட் ஆயிட்டியாப்பா, சரிப்பா, சந்தோஷம்ப்பா, ஒரே வார்த்தையில முடிச்சுக்குவாங்க. ஆனா உண்மையான சந்தோஷம் உள்ள பொங்கிட்டு இருக்கும். தகப்பனார் எப்ப வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தகப்பனாருக்கு வெளியே காட்ட தெரியாது. தாய் எப்படியே வெளியே காட்டிடுவாங்க, அன்பை உள்ளத்துல அப்படியே வெளியே காட்டுவாங்க. அப்பா காட்டிக்க மாட்டார். கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷப்பா அப்படின்னா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. என்ன இப்படி ஒரு கலெக்டர் ஆகிட்டேன், ஒரே வார்த்தையில பேசுறது, எல்லாம் மனுஷனா அப்படின்னு பையனுக்கு தோணும். ஆனா உண்மையான எங்க இருக்குன்னு தெரியுமா? தகப்பனுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்பா இயேசுகிட்டையும் அப்படித்தான். அல்லேலூயா. நம்முடைய ராஜாவா இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நம்முடைய அருமையான பிள்ளைகளை நம்மை உயர்வுக்குள்ள கொண்டு போகணும், நம்ம மேன்மைக்குள்ள கொண்டு போகணும். அடித்து திருத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கண்டிப்பு பண்ணி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஸ்தோத்திரம். கண்டிப்பு வாழ்க்கையில் நம்மை சீர்திருத்தும். கண்டிப்பு வாழ்க்கையில் ஒரு நல்ல மனுஷனாக மாற்றும். கண்டிப்பு ஒரு மனிதனை சீர்திருத்தும். கண்டிப்பு ஒரு மனிதனை ஒழுக்கமுள்ளவனாய் கொண்டு போகும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆகவே கண்டிப்புள்ள சபைக்கு தான் போகணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்புள்ள சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். ஸ்தோத்திரம். அரூர்ல சர்ச்சுக்கு லேட்டா வந்துட்டா சர்ச்சில் ஒரு பெரம்பு வச்சிருப்பார், எடுத்து போய் அடிப்பார். அந்த சகோதரிய மல்லாறு வீசுவார். அன்னைக்கு அடி கிடைக்கலன்னா அந்த விசுவாசி ரொம்ப துக்கப்படுவாங்க. ஐயோ பாஸ்டர் நீ அடிக்கலையே, பாஸ்டர் என்ன பெரம்பல் அடி கிடைக்குங்க, முதுகுல பலாறு அடிப்பாரு, என்னை பாஸ்டர் அடிக்கலையே அப்படின்னு ரொம்ப துக்கப்படுவாங்க விசுவாசிங்க. நம்ம சபையில் அடிச்சா எப்படி இருக்கும்? தூணு காரி தூக்கிட்டு போயிடுவோம்ல. அல்லேலூயா. கண்டிப்பு எங்கே உண்டோ அங்கே ஸ்தோத்திரமோ சீர்திருத்தல் உண்டு. கண்டிப்பு எங்க இருக்கிறதோ ஆமென், அங்க ஒரு ஒழுக்கத்தை பார்க்க முடியும். வாழ்க்கையில சிறந்த மனிதனாக சிறந்த மனுஷியாக உருவாக முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் நாம் தேவனுடைய ஆலயத்திலே நட்டு வைக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஆலயத்திலே, இந்த பரிசுத்த சீயோன் ஓபி சபை ஆலயத்திலே நாம் நட்டு வச்ச அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்? இங்கதான் ஜீவ தண்ணீர் வருகிறது, இங்கதான் சத்தியம் கிடைக்கிறது, இங்கதான் உபதேசம் கிடைக்கிற நல்ல உரமான வசனம். ஆமென். உரம் போன்ற வசனத்தை கர்த்தர் தந்து நம்மை பலப்படுத்துகிறார், ஆரோக்கியம் வளர செய்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சபையில நட்டு வைக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆக இந்த சபையில தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சபையில எங்க இருக்குன்னு விரும்பாங்க தெரியுங்களா? பாருங்க, வேடிக்கையா இருக்கும். வாசிக்கலாம். சங்கீதம் அல்லேலூயா 84 10வது வசனம். 84 சங்கீதம் வசனம் 10 வாசிப்போம். ஓ ஹல்லேலூயா. சங்கீதம் 84 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஆகாமிய கூடாரங்களில் அப்படின்னு எங்க? சினிமா தியேட்டர், சீட்டாடுற இடம், தண்ணி அடிக்கிற இடம், ஆமீன் ஹல்லேலூயா, இந்த மதுபானம் குடிச்சிருக்கிற பார் என்கிற இடம், பொறுக்கித்தன ரவுடிகள் கூடியிருக்கிற இடமா இருக்குது ஆகாமிய கூடாரம். அந்த விதமான இடங்கள் எனக்கு குடியிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே. ஆமென். எங்க நான் இருக்க விரும்புவேன்? என் ஆண்டவருடைய, என் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய சபையினுடைய வாசப்படியில இருந்தா நான் போதும். அல்லேலூயா. என்ன ஒரு வாஞ்ச பாருங்க, கர்த்தருடைய வாசப்படியில் அத்தனை ஒரு ஆசை, வாசப்படி மேல் அவள் ஒரு வாஞ்ச. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில எப்படி இருக்கும் பாருங்க, வாசப்படியில அங்கேயே உட்கார்ந்து என் தேவனை அங்கேயே ஆராதிப்பேன். என் ஆண்டவர் பரிசுத்த ஆலயத்திலிருந்து என்னை கையை நீட்டி வாசப்படியில் இருக்கிற என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? என் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசப்படியில் நான் தங்கி இருப்பேன். ஆலயத்தின் வாசப்படியில் தங்கியிருந்தா எனக்கு போதும். ஆலயத்துக்கு உள்ள கூட எனக்கு இடம் வேண்டாப்பா, அப்பா உடைய வாசப்படியில் இடம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஒரு தாழ்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்கள், ஆமென், பொறுக்கிகள், ரவுடிகள் இருக்கிற அந்த இடத்துல நான் குடும்பத்தை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பாருங்க, சங்கீதம் 27 சங்கீதத்துல 4வது வசனத்துல, சங்கீதம் 27:4 சிலர் இப்படி நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? வாசிப்போம். என்ன எடுக்க இவ்வளவு நேரமா? 27 சங்கீதம் ஸ்தோத்திரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா, அப்பா இயேசு கிறிஸ்துவே, ஐயா உம்மிடத்துல ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன், நான் அதையே நான் நாடுவேன். என்ன நாடுவேன்?
நான் கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய சபையினுடைய ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தரிசிக்கணும், தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வசனங்களை நான் சத்தியங்களை வேத வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணும்படியாக நான் எங்க இருக்கணும்? என் வீட்டில் அல்ல, என் உயிருள்ள நாளெல்லாம் நான் சபையிலேயே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. சபையில தங்கியிருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு வாஞ்ச பார்த்தீங்களா? நாமல என்ன செய்யணும்? டைம் கிடைச்சா மட்டும்தான் சபைக்கு வர்றது, அப்படிதானா? நேரம் கிடைச்சா மட்டும்தான் சபைக்கு வர்றது. ஆமென். எங்காவது யாராவது கூப்பிட்டுட்டாங்க, ஏதாவது அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு, உடனே ஓட வேண்டியது. என்ன சொல்லுகிறார்? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தருடைய நான் தரிசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தருடைய தரிசனங்களை பார்க்கணும், தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு வேண்டும். ஆமென். நம்ம அருமையான மேரியம்மா இறந்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். திறந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரும்போது வெளிப்பாடு சொல்லுவாங்க. தேவனுடைய ஆலயம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது, எவ்வளவு அலங்கரிக்க தேவன் அலங்கரித்தார் சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அத்தனை வெளிப்பாடுகளை சொல்லுவார்கள். பரலோக வெளிப்பாடுகளை பார்ப்பார்கள், பரலோக தரிசனங்களை சொல்லுவாங்க. அந்த வெளிப்பாடுகள் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் பாருங்க. அவ்வளவு வெளிப்பாடுகள், அவ்வளவு அழகான வெளிப்பாடுகளை சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில சில வெளிப்பாடு சொல்றாங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய வெளிப்பாடுகள் போல அல்ல. அவ்வளவு பிரமாதமான நிறைய வெளிப்பாடுகள், நிறைய தரிசனங்கள். ஸ்தோத்திரம். பரலோக வெளிப்பாடுகள் வேதத்தில் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தர். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் அந்த வெளிப்பாடுகள் தேவன் தருகிறார். ஆலயத்தில் அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. மேரிமா நினைச்சு நிறைய முறை அழுவேன். இன்னைக்கு கூட ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட ஒரு முறை அழுதேன். அவ்வளவு அருமையான தேவனுடைய பிள்ளையா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. சபை மேல வாஞ்ச சபை சபை என்று அதிகமாய் செபித்துக் கொண்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த அம்மா இறந்தாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரது எல்லாமே நிறைய பேர் இடையில வந்து ஜெபம் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற ஒரு 7 நாள் உபவாசம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வீட்டில் நீ சாப்பாடு செஞ்சு வா, நீ சாம்பார் கொண்டு வா, நீ முட்டை குழம்பு வச்சு வா, நீ முட்டை வறுத்து கொண்டு வர, அதை செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு செஞ்சு வரணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு 7 நாள் ஜெபத்துக்கு வர்ற மனுஷன் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு எங்களுக்கெல்லாம், இல்லையா? ஆனாலும் நாங்க அதை நிறுத்தல. பிரைஸ் தி லார்ட். என்ற கர்த்தர் சொன்ன அதுதான், நீயும் மகனும் சேர்ந்து 2 பேரும் ஜெபித்தாலும் கூட போதும், மற்ற விசுவாசிகள் வரட்டும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்ன இன்னைக்கு வரல ஆண்டவர்கிழமை நிறைவேற்றி வருகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபவாச ஜெபம் என்றால் அப்படி வரணும். அந்த அம்மா அப்படியெல்லாம் செய்தாங்க. இன்னைக்கு அப்படி யாரு ஆர்கனைஸ் பண்றாங்க? யார் அப்படி எல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யறாங்க? ஆமென். நீ அதை செஞ்சவா இதை செஞ்ச யார் சொல்றாங்க? அவங்களே வர்றதில்லை. கர்த்தருடைய காரியங்கள ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்திலே ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. என் தேவனுடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன். சபை முக்கியம் தெரியுமா? புரிஞ்சு கொள்ளுங்க. நீ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் சபைக்கு வர சொல்ற விளங்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? கவனமா கேட்டீங்களா இல்லையா? சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம், இல்லாட்டா கிடையாது. அவ்வளவுதான். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், இயேசு ஏத்துக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சபைக்கு வரணும். சபைக்கு வரலன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது. சபை வந்தால் தான் நன்மை தேவன் தருவார். சபைக்கு வரலன்னா தீமை தான் உனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. முழு குடும்பமும் வரணும். யாரா ஒருத்தர் அனுப்பிட்டு அடுத்தவங்க வராம இருக்க கூடாது. கல்யாணத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க, சில கல்யாணத்துக்கு அனுப்புவாங்க, சில கல்யாணத்துக்கு குடும்பமா போவாங்க, சில கல்யாணத்துக்கு நீ மட்டும் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க, அல்லது சின்ன பிள்ளைகளை அனுப்புவாங்க, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. சபைக்கு அப்படி வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முழு குடும்பமும் வர வேண்டும். ஆமென். முழு குடும்பம் வர வேண்டும். மோசே சொல்லுகிறான் பார்வோனை பார்த்து, நான் எங்கள் தேவனை ஆராதிக்க போன விடு எங்களை. எப்பா ரொம்ப தூரம்பா, குழந்தை குட்டியெல்லாம் கூட்டி போன எல்லாம் செத்து போயிடுவாங்க, பெரிய ஆபத்து, மிருகங்கள் எல்லாம் எதுவும் பண்ணிடுவேன், அவ்வளவு தூரம் வேண்டாம், ஆம்பளை மட்டும் போயிட்டு வாங்க. அவன் சொன்னான் அது முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க நாங்க எங்க மனைவி பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு போக வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்கு எப்படி போகணும் சொல்லுங்க? கர்த்தர் சபைக்கு எப்படி வரணும்?
குழந்தை குட்டியோட முழு குடும்பம் வர வேண்டும். வியாதியா இருந்தாலும் கூட பிரட்டி வந்துருங்க. நம்ம தான் வண்டி அனுப்புறோம் இல்ல, உங்களை நடந்தா வர வைக்கிறோம். வேற எந்த பாஸ்டர் இப்படி செய்யறாங்களா? ஆமென். தாரமலை ஏதாவது இப்படி பண்றாங்களா பாஸ்டர்? இல்ல, நாம காசு கொடுத்து அனுப்புறோம். ஹல்லேலூயா. வண்டியில ஏறி வந்துருங்க. வியாதியா இருந்தா கூட வாங்க, ஜெபம் பண்ணி கர்த்தர் அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசம் கிடையாது, அந்த விசுவாசம் உங்களுக்கு சுகமும் கிடைக்காது. அல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் ஒரு புருஷன் 2 பேர் வந்திருந்தாங்க. கல்யாணமாகி ஒரு 8-9 நாள் தான் ஆச்சு. பயங்கர பிசாசுடைய போராட்டம். அல்லேலூயா. ஜெபித்த உடனே கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற பயங்கர காய்ச்சல்னு சொன்னாங்க. என்ன ஜெபம் பண்ணி கொடுத்திருந்தேன், அந்த எண்ணெய் போட்டு முன்னாடி 1 மணி நேரம் கழிச்சு என்னை கூப்பிடு தம்பின்னு சொன்னேன். அல்லேலூயா. தன் மனைவிக்கு அந்த எண்ணெயெல்லாம் போட்டு தடவி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு தொட்டு பார்த்து எனக்கு சொல்லு என்று சொன்னேன். 1 மணி நேரம் கழிச்சு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துல மறுபடியும் போன் வந்தது. என்ன தம்பின்னு கேட்டேன். காய்ச்சலாம் குறைஞ்சு போச்சுங்க, கொதிச்சது எல்லாம் அடங்கி போச்சுங்கன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசித்தா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த 2 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதம். நாம அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. நீங்க கர்த்தரை எவ்வளவு நம்புகிறோமோ உடனடியே கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார். அது எல்லாம் வெளியே சொல்றதில்ல. ஏன்? எல்லாம் ஆண்டவராக தேவன் செய்கிற மகிமை கர்த்தர் ஒருவருக்கு. அது எல்லாத்தையும் பீத்திட்டு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிங்க இப்படிங்க அது கிடையாது. கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அவ்வளவுதான். தொடர்ந்து அடுத்த வேலையை என்னதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அகன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பேன். வெளிப்பாடுகளை பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை பார்க்கணும், தரிசனங்களை பார்க்கணும், வெளிப்பாடுகளை பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சபையில பிரசங்கித்தேன். வெளிப்பாடுகளை பார்க்க வேணும், தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்று பிரசங்கித்த பொழுது பிரசங்கம் முடிஞ்ச அந்த சகோதரன் பயங்கரமா சண்டைக்கு வந்தான். எங்களெல்லாம் என்ன நினைச்சீங்க, நாங்கள் அப்படியா இப்படியா, நாங்கள தரிசனம் பார்க்கறதுல வெளிப்பாடெல்லாம் வரதில்லையா, ஆச்சா போச்சான்னா. இன்னைக்கு அவன் சபை விட்டே விலகி போயிட்டான். அந்த சபையில் அவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணும் பொழுது ஆமென். அவனுடைய அல்லேலூயா. அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, ஒரே ஒரு மனைவி. அந்த மனைவியும் சின்ன வயசுலேயே அநியாயமாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் செத்து போயிட்டா. மனைவி இழந்து இன்னைக்கு சபைக்கும் போகாம இன்னைக்கு எங்கேயோ சுத்திட்டு திரிகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. எபினேசர் என்ற ஊழியக்காரன் சாதாரணமானால் அல்ல, கர்த்தருக்குள்ள மறைந்து வாழுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எனக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க, அவருடைய பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. கர்த்தரமே அற்புதமாக நடத்தணும். அடிக்கடி ரொம்ப துக்கப்படும். ஆண்டவரே மனைவி கொண்டு போட்டீங்கப்பா, ஆண்டவரே மனைவி அநியாயமே செத்து போயிட்டாலே. நல்லா இருந்திருக்கு அந்த சகோதரி. அவ்வளவு பயங்கரமா என்ற சிரினான், பயங்கரமா சிரினான் அவன். அந்த சபையில் உள்ளவன். நம்ம சபையில வேற. ஸ்தோத்திரம். ஈரோட்டில் உள்ள ஒரு சபை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் மனைவி செத்து இன்னைக்கு சபை விட்டு குழந்தை ஒன்றும் இல்லாம இன்னைக்கு அவன் பாட்டு சுத்திட்டு திரிகிறான். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியலைன்னா பேசாம விட்டுட்டு போயிரு. ஊழியக்காரனை எதிர்த்து பேசக்கூடாது. ஊழியக்காரனை எதிர்த்து பேசினா நிலைமை அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நடக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நாம் தங்கியிருந்து வெளிப்பாடுகளை பார்க்க வேண்டும். ஆமென். ஆகவேதான் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நட்டப்பட்டு இருக்கிறோம், சரிதான். ஆனால் ஆலயத்தில் எப்படிப்பட்ட மரமா நாம் இருக்கணும், எப்படிப்பட்ட மரமா இருக்கணும் பாருங்க. சங்கீதம் 52:8 வசனத்தில் கர்த்தர் சொல் பரிசுத்தன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 52:8. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை நட்டு வச்ச நான் யாரா மாறணும்? இருக்கிற செடியா, வேப்ப மரத்து செடியா? வேப்ப மரத்தை ரொம்ப பெருசா பேசுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லையா? நான் 2-3 மரங்களை நட்டி இருக்கிறேன். அது ஸ்தோத்திரம். ஒரு தம்பி பேசிட்டு இருந்தான். தம்பி, இந்த மரத்தை பெருசா வந்த பின்னால நீ தான் இதெல்லாம் அறுத்து நம்ம வீட்டுக்கு மகன் ஜான் பால் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கட்டளை கேட்டாலும் கட்டளை செய், டேபிள் கேட்டா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுன்னு. அவன் சிரிச்சான். ஏன் தம்பி என்ன இதெல்லாம் எங்களுக்கு சாமிங்க அப்படின்னா. எது மரம் அவனுக்கு சாமின்னு சொன்னான். அது கொஞ்சம் சாமியா இருந்தா பரவாயில்ல, நாங்க கேட்கிறோம், நாங்க வளர்த்தணும், நாங்க வளர்த்த மரத்தை அறுத்து கொடுத்து நீ இந்த பொருள் எல்லாம் செஞ்சு கொடுன்னு சொன்னேன். வெளியில சொல்லுவோமா? ஒரு எருக்கலஞ்செடியாக, ஒரு வேப்ப மரமாக, ஒரு எட்டி மரமாக, ஒரு முள்ளு மரமாக தேவன் நம்மை மாற்றல. சபையில யாரா இருந்தாங்க? யாரா இருந்த? பச்சையான
பச்சைன்னு என்ன பச்சை கலர் அல்ல, ஜீவனோடு உயிரோடு இருக்கிற ஒளிவ மரமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒளிவ மரத்துல தான் பழங்கள் வரும். அந்த ஒளிவ பழத்துடைய ஹல்லேலூயா அந்த எண்ணெய் தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு ஒளிவ மரத்தை பச்சையாவே குடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒளிவ எண்ணெயை அப்படியே பச்சையாவே சாப்பிடுவாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒளிவ எண்ணெய்ல பரகாலம் செஞ்சு அவ்வளவு ருசியா இருக்கும். ஒளிவ எண்ணெய் விலை எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய்க்கு மேல ஒரு லிட்டர். இந்தியாவில் 1000 ரூபாய்க்கு மேல ஒரிஜினல் சுத்தமான ஒளிவ எண்ணெய் 1000 ரூபாய்க்கு மேல. அப்படிப்பட்டதான உயர்ந்த ரகமாக இருக்கிற ஒளிவ மரமாக நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளிவ மரமா இருக்கணும். சகோதரனே நீ ஒளிவ மரமா இருக்கணும். சகோதரனே நீ ஒளிவ மரமா இருக்க தேவன் விரும்புகிறார். நாம் இன்றைக்கு ஒளிவ மரங்களாய் காணப்பட ஒப்பு கொடுப்போம். ஒரு ஜீவனோடு உள்ள ஒளிவ மரமாக, ஒரு பச்சையான ஒளிவ மரமாய் நம்ம காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். புதிய ஒளிவ எண்ணெய் ருசி போல் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஒளிவ எண்ணெயினுடைய ருசி போல இருந்ததாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ருசியுள்ள ஒளிவ மரமாக தேவன் நம்மை மாற்றட்டும். ஹல்லேலூயா. இந்த ஒளிவ என்ன பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியில் நிறைய நோய்களை குணமாக்கும், இருதயத்தில் உள்ள அடைப்பெல்லாம் எடுத்து போடும், இருதயத்தை புதுசா மாற்றும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. ஒளிவெண்ணில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டவங்க, ஒளிவெண்ணில சாப்பிட்டு கொண்டிருக்கிறவங்க ஒருபோதும் இருதயத்தில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த அடைப்பும் வராது. ஹல்லேலூயா. சக்கரை நோய் போயிடும், ரத்த கொதிப்பாகிய பிபி போயிடும், பிளட் பிரஷர் போயிடும். சோத்திரம். இந்த நோயெல்லாம் வாழ்க்கையில இல்லாம உடம்புல இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுப்பது என்னது? ஒளிவ எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். அந்த மரமா நம்ம இன்னைக்கு மாறணும். ஒளிவ மரம் யாருக்கு அடையாளமா இருக்கிறது? ஆமென். இயேசு கிறிஸ்து அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ சபையில நம்ம யாரை போல மாறணும்? இயேசு கிறிஸ்து போல மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபைக்கு வந்தால் இந்த அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஒரு சபைக்கு வருகிற பொழுதுதான் தேவன் இந்த அனுபவத்தை கர்த்தர் தருவார். இந்த ரகசியம். ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு ரகசியம், எவ்வளவு காரியம் சபையில தேவன் வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு வராம நீங்க இழந்துடக்கூடாது இந்த காரியங்களை எல்லாம். ஆகவே சபைக்கு வரணும். ஆமென். சபையில நிலையாய் இருக்கணும். ஆமென். இந்த சபையிலே நட்டு வச்ச மரங்களாய் இருக்கணும். ஏன்? அங்கதான் சத்து இருக்கிறது, அங்கதான் தண்ணீர் இருக்கிறது, அங்கதான் நீரோட்டம் இருக்கிறது, அங்கதான் நல்ல ஒரு எருவு கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல எரு என்கிற சத்தியம், நல்ல உபதேசத்தை இந்த பரிசுத்த சபையில பரிசுத்தம் கொடுத்து வருகிறார். சபையிலே நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவன் நம்மை கிருபையை நடத்துவாராக. இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்கு தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மேன்மையில வசனத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மட்டும் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருபோதும் சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் சபைக்கு வராம இருக்க கூடாது. கண்டிப்பா சபைக்கு வரணும். கண்டிப்பா சபைக்கு. வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? சளி பிடிச்சு வீட்டில் இருந்தா என்ன செய்ய போறீங்க? காய்ச்சல் வீட்டில் இருந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை யார் சுகப்படுத்த போறா? உங்களை தொட போகிறா? விசுவாசத்தோடு சபைக்கு வாங்க. கட்டாயமாய் கர்த்தர் சுகம் கொடுப்பார். கண்டிப்பா தேவன் சுகம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியத்தை கர்த்தர் நடத்துகிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மகிமையா நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஆஸ்வதிப்பாராக, வார்த்தையினர் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. Praise the Lord.